மார்ச் மாதத்தின் தலைப்பு லிவிங் பை ஃபேத், விசுவாசத்தில் வாழ்வது என்று சொல்லி ஒரு தலைப்பை நாங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே விசுவாசம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய செய்தியை கேட்டு வருகிறோம். இன்றைக்கு கூட நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 25 துவங்கி 34ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்டோம். தமிழ் ஆங்கிலத்திலே சற்று முன்பு இந்த வேத வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டது, நாம் அனைவரும் கேட்டோம். இந்த வசனத்தை நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளத்தக்க உங்களை நான் கேட்கின்றேன். ஆல்ரைட், people of God, our theme for the month is living by faith, and based on this living by faith we had been hearing God's word. Even today we have a Bible or a scripture portion, and it comes from Mark's Gospel chapter 5 verses 25 to 34. And from these verses we are going to learn another lesson of faith. நாம் இன்னும் ஒரு தியானத்தை கேட்க போகிறோம். விசுவாசம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். What faith can do for you is what we will study today. So my theme for today is this, touch of faith. இன்று நான் எடுத்திருக்கிற வேத தலைப்பு ஆனது விசுவாச தொடுதல் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். ஒரு ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாச தொடுதல். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு தொடுகிறீர்களோ ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சரீர சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, விசுவாசத்தோடு இன்றைக்கு அவரை நீங்க தொடுவீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நம்புகிறவர்கள் வலது கையை உயர்த்தி அவரை தொடுகிற ஒரு எண்ணத்தோடு உங்க கரத்தை அப்படியே உயர்த்தி அவரை நம்புங்கள். எதற்கெல்லாம் அவரை நீங்க தொட போறீங்க? நீங்க சுகத்துக்காக தொட போறீங்க, வேலை இடத்துல ஒரு அற்புதத்துக்காக தொட போறீங்க, நீங்க ஒரு வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த கையை இப்படி உயர்த்தி கொண்டு ஆண்டவரை விசுவாசத்தோடு தொட போறீங்க. அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். He is going to do a miracle for you because you are going to touch the Lord. If you are expecting a miracle, a miraculous healing in your body, and then we lifted up hands, you are going to say, Lord, I want to touch you today in faith, and I want to tell you God is going to be favorable to you. If you are going to meet a doctor this week, you are going to have a good result. பிரியமானவர்களே, மருத்துவர்களை பார்க்க போறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். இப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்? இன்றைக்கு நீ அவரை விசுவாசத்தோடு தொடுகிறபடியினாலே அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். So people of God, cheer up. வாருங்கள், இன்றைக்கு நம்ம உற்சாகத்தோடு தேவ வார்த்தையை கேட்போம். ஆண்டவரே, பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு தொடுவோம். ஆமென். அல்லேலூயா. அவரும் உன்னை தொடுவார். அல்லேலூயா. அவர் தொட்டு சுகமாக்கும் ஒரு தேவன். He will touch all of us. Because you touch him, he will touch you. He is the apple. We are the apple of his eye. Hallelujah. So God bless all of us. எல்லாரும் ஆயத்தமா? எல்லாரும் கையிலையும் பைபிள் இருக்கா, பேன் இருக்கா, ஸ்கேல் இருக்கா, நோட் புக் இருக்கா? உங்க கையில் இருக்குன்னா சந்தோஷம். பைபிளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். Would you lift up your Bible and show me your Bible? No gadgets please. நம்மளுடைய ஃபோனில் பைபிளை வச்சிருக்கிறோம் பாஸ்டர். இல்லை வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்துவோம். ஓகே, டச் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. விசுவாச தொடுதல். இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். The first thing I want to do is based on the scripture that I have given, Mark chapter 5 verses 25 to 34. நான் கொடுத்த வேத பகுதி கையில் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? மார்க் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி
34 வரையிலும் அந்த வசனங்களை கையில் ஒரு புக் மார்க் வைத்துக் கொள்ளுங்க. புட் புக் மார்க் தே. ஓகே, அதில் ஒரு வசனம், அந்த வசனத்தை அடிக்கடி நம்ம இன்னைக்கு காண போகிறோம். We are going to go back to Mark chapter 5. So put a bookmark there so it will be handy for you. All right, with that, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Come to Matthew chapter 9 and I call you to come to verse 22. That will be our key verse for today. So with your pen, I want you to underline verse 22. Matthew chapter 9 verse 22. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் கோடிட ஆயத்தப்படும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். I will read verse 22. But Jesus turned around and when he saw her, he said, "Be of good cheer, daughter. Your faith has made you well." நாம் கேட்போம் அந்த வசனத்தை. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இயேசுவை தொட்டால் யார்? Who touched Jesus? Here there was a woman with an issue of blood and she had been suffering for 12 years. 12 வருடங்களாக பெரும் பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அவளோ இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவை தொடும்படிக்கு அந்த கூட்டத்தின் நெரிச்சலிலே வந்தாள். அவள் அருகே வந்து இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே அவளுக்கு ஒரு சுகம் உண்டானதாம். ஆமென். In the midst of the crowd, she pushed her way through and her desire was that she wanted to touch the garment, the robe, the end of the robe. Even the end will do. If only I will touch his garment. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை மட்டும் நான் தொட்டுட்டேனா நான் சுகமாயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. So she pushed her way through the crowd. Hallelujah. அவளோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தொட்டபடி சுகமானாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவருங்க. அல்லேலூயா. டாக்டர் என்னென்னமோ சொல்லி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, nothing can be done, it is impossible. But I want to tell you, my people of God, we have this scripture that proves that Jesus is able to intervene. இயேசு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த தேவ வேத பாடத்தை கேட்டு நீங்க பலன் கொள்ளுங்கள். I invite you to build your faith and touch him. And I tell you today, his favor will be upon you. அவருடைய கிருபை உன் மேல் இருப்பதாக. வேதத்திலே பழைய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். I will give you another example of faith. I want to talk about Jacob. யாக்கோபை குறித்து உங்களோடு கூட ஆதியாகமம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கே வசனங்கள் 24 துவங்கி 30ஆம் வசனம் வரையிலும். If you will come with me to Genesis chapter 32 verses 24 to 30, I will pick up a few verses over there. ஒரு சில வசனங்களை அங்கு நான் எடுக்கும்படிக்கு நான் விரும்புகின்றேன். என்னோடு கூட வாருங்கள். ஆல்ரைட், நம்ம என்ன பார்க்க போறோம்னா யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். ஏசாவு தன் சகோதரனுக்கு பயந்து இவன் ஓடிக்கொண்டு இருக்கின்றான். ஹல்லேலூயா. பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். Jacob is afraid of his own blood brother. He is afraid of what will happen to him, the consequences of his sin. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அநியாயத்தின் நிமித்தமாக யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு இரவு வேளையிலே
அவனுக்கு தேவனோடு ஒரு உறவு. ஆமென். You know, he was running, and while running there comes an opportunity for him to have a relationship with God. That night experience is there spelled for us. அன்று இரவு அவனு பெற்ற அந்த அற்புதம் நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். I want you to come to verse 24. வசனம் 24 கவனியுங்கள். It says, then Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. அங்க வேத வசனம் சொல்லுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் வளவும் அவனுடனே போராடி என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் சொல்லுவோமா ஆமென். வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் யாக்கோபோடு போராடினார். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், நான் உம்மை விடவே மாட்டேன். 26ஆம் வசனத்தை கவனிங்கள். Look at verse 26. And he said, let me go, for the day breaks. But he said, I will not let you go unless you bless me. என்னை விடு என்று அந்த புருஷன், அல்லேலூயா, ஆண்டவர் விண்ணப்பிக்கிறார். யாக்கோபு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை நான் விடவே மாட்டேன். ஏன் விட மாட்டேன்னு சொல்றான்? என்னை நீர் ஆசீர்வதிக்கிற வரையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உம்மை விட மாட்டேன். கடைசியா என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. So we know that night Jacob pleaded with God. The Bible says that he wrestled with God. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரோடு அவன் என்ன செய்தான்? ரா முழுவதும் போராடினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உன்னை கைவிடவே மாட்டார். Cling on to the Lord. Have faith. Build up your faith. Cling on and say, Lord, I will not leave you unless you bless me. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்மை விட மாட்டேன். யாக்கோபு உம்மை விடவில்லை. ஆண்டவரே, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்மை கண்டபோது உம்மை விடவில்லை. வஸ்திர தொங்கலை தொட்டாலே நான் சுகமாவேன் என்று வந்து தொட்டு சுகம் பெற்றுட்டாலே. உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விடவே மாட்டேன். How many of you have been praying and praying, but you have not received an answer from God? You feel you have not received. But I want to tell you, the day when you prayed to Daniel, the Lord said, Daniel, when you prayed the first day, I answered your prayer. Hallelujah. Danielé, நீ ஜெபித்த முதலாவது நாளே உன் ஜெபத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். யாக்கோபுக்கு அற்புதம் செய்தாரே, அவர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தாரே, உனக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உனக்கு அற்புதம் செய்வார். நாம் இன்றைக்கு என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு 3 பாடத்தை இந்த வேத பகுதியிலே மார்க் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 30ஆம் வசனம் வரையிலும் நாம் ஒரு 5 பாடங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. முதல் பாடம் வசனம் 25 27 வரைக்கும். நாம் இந்த வசனத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கேட்போம். Let's hear the scripture, the first part of it. Let me read. Mark chapter 5, 25 to 27. Now a certain woman had a flow of blood for 12 years and had suffered many things from many physicians. She had spent all that she had and was no better, but rather grew worse. When she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garment. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். நம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடமாக பாடுபட்டு இருக்கிறாள். என்ன பாடு? பெரும் பாடு. அல்லேலூயா. ஸ்திரீ ஆனவள் பட்ட பாடு ஸ்திரீகளுக்கு தெரியக்கூடும். அல்லேலூயா. அவ்வப்போது சிலர் நீங்கள் ஜெபிக்க சொல்லி கேட்குறீங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்க. ஏன்? பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல நானும் இந்நாளிலே இப்படி ஒரு பாடை சுமந்து கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலையே, புலம்பிக் கொண்டு இருக்கிற பலரை நான் பார்க்கிறேன். அதே போலத்தான் இவளும் அவள் பாடுள்ளவளாயிருந்தாள். ஆமென். She suffered greatly. The Bible says that she was suffering with an issue of blood. And she had been suffering for 12 years. Hallelujah. That is long enough. And that suffering is great. இது பெரும் பாடு என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதல் பாடமாக நம்பர் 1 நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நீண்ட கால வேதனை என்று கற்றுக்கொள்ள போகிறோம். நீண்ட கால ஒரு வேதனை. யாராவது இப்படி நீண்ட கால வேதனையை கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கடன் தொல்லை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக இந்த கடன் தொல்லையை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இந்த வியாதியை கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என் மகனோடு போராடி கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன். அவன் மனம் திரும்ப மாட்டானோ, அவள் மனம் திரும்ப மாட்டாளோ, என் குடும்ப சூழ்நிலை மாறாதோ, என் கணவர் மாற மாட்டாரோ, ஐயோ வேதனை. அல்லேலூயா. போராடி கொண்டிருக்கிறேன், வேதனையை சமாளித்து கொண்டிருக்கிறேன். நீ போராடி கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நீ தொடுவாயாக, அவரை நீ தொடுவாயாக. உன் விசுவாசம் பெருகுவதாக, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் பெரியவர். long time suffering, long time pain. Shall we say praise the Lord? நீண்ட கால வேதனையை இவள் கடந்து போகிறதை இந்த 3 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கலாமா? என்னெல்லாம் பார்க்கலாம்? பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவளுக்கு பெரும் பாடு. பிரியமானவர்களே, she was suffering from what? Issue of blood, non-stop bleeding. Hallelujah. வேதத்திலே நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனை உடையவர்களை குறித்து நீங்க லேவியராகமம் புத்தகம் 15வது அதிகாரத்திற்கு போய் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள ஸ்திரீ குறித்து மிக தெளிவாக வேதத்திலே நமக்கு லேவியராகமம் லெவிட்டிகஸ் chapter 15. I invite you to go to verses 19 to 30 with a woman who has got this issue of blood. இப்படி பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக கட்டளைகளை கொடுக்கிறது. அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவள் தீட்டானவள் என்று சொல்லுகிறது. அவள் உட்காருகிற இடம் தீட்டு, அவள் தொடுகிறவர்கள் தீட்டு, எல்லாரும் தீட்டு ஆவார்கள். அப்ப நீ தீட்டை எப்படி கழிக்க வேண்டும், எப்படி உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. அவளுடைய பெரும்பாடு நீங்கும் வரையிலும் அவள் தீட்டானவள் என்று பழைய ஏற்பாடு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. The Old Testament teaches us until a issue of blood stops, she is unclean. Shall we say hallelujah? So பிரியமானவர்களே, இதை நான் இந்த முறை எப்படி போய் தியானம் செய்த நான் இந்த வேத பகுதி நம்ம எல்லாரும் அறியக்கூடிய ஒரு வேத பகுதி. This scripture portion is a popular scripture portion. We all know about these women with an issue of blood for 12 years. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நிறைய நம்ம தியானம் செய்திருக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். நமக்கு நிறைய தெரியும். ஸோ நான் என்ன தெரியுமா செய்தேன்? ஒரு சின்ன பாடம் செய்தேன். என்னன்னா, நம்ம ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்த்து புரிஞ்சு கொள்கிற
ஒரு அறிவு இருக்கிறது. ஆனா இன்னொரு அறிவு இருக்கிறது. கிரேக்கர் மொழி பாஷையிலே போய் அந்த வார்த்தை என்னத்தை நமக்கு குறிக்கிறது என்று நாம் கற்றுக்கொண்டால் நிறைய ஆழங்களுக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. So the Bible speaks about this issue of blood. If you go to the Tamil language, you can learn a bit. If you go to the English language, you can learn a great deal. But if you will go to the original language of Greek, then you can know deeper truth of all that you are studying for the day. Shall we say amen? May the Lord open our hearts. ஆண்டவர் தானே நம்முடைய இருதயத்தை திறந்து விடுவாராக. கிரேக்கர் மொழியிலே ஐமெட்டோஸ் ரைசிஸ் என்று சொல்லுகிறது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த கிரேக்கர் மொழி வார்த்தையில் நீங்க கற்றுக்கொண்டா 12 வருடமாய் இந்த ஸ்திரீயை இந்த பலவீனம் அது என்ன செய்து விட்டதுன்னா அவளை பலவீனமாக்கி விட்டது, அவளை உருக்கி விட்டது. அல்லேலூயா. அவள் உருகி போனால் நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க பார்த்தீங்கன்னா அவள் தீட்டானவளாய் இருக்கிறாள். அவள் தீட்டானவளாய் இருந்து அவள் இருக்கிற இடம் எல்லாம் தீட்டாகிறது என்றபடினாலே அவள் சமுதாயத்தின் மத்தியிலே வரமாட்டாள். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். அவருக்கு மகிமை நாம் செலுத்துவோம். So I want you to understand, இவளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவளை எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாள். அன்று அந்த யூதர்கள் மத்தியில் வாழ்வது ரொம்ப கடினங்க. நிறைய சட்ட திட்டங்கள், அதில் இவள் பாதிக்கப்பட்டவள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுகிறது அவள் எத்தனை வருடத்திற்கு இந்த பாடுகளை பட்டாள்? 12 வருடங்கள் இந்த பாடுகளை பட்டாளாம். யாராவது பலவிதமான பாடுகளில் நீங்க பல ஆண்டுகள் நான் இந்த பாடை பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? ஒரு எலும்பு வியாதி, ஒரு தோல் வியாதி, ஐயோ இந்த வியாதியிலே 12 வருஷம் இல்லைங்க, நான் பல ஆண்டுகள் இந்த வியாதியிலே நான் மூழ்கி கிடக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன். யாராவது உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். So the Bible speaks about a duration. She had been suffering with this issue of blood for 12 years. You know why 12 years? இயேசு ஏன் 12 வருடம் இந்த பெண்ணை பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவும் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். 12 வருஷங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல. போன வாரத்தில் இருந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இந்த வாரம் நீ சுகமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 12 வருடமாய் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் பாடு, ஒவ்வொரு நாளும் அவள் வேதனையை சுமந்து கொண்டு இருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற இரத்தம் எல்லாம் பீறி போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்துக்கு வாருங்கள். நீங்கள் அந்த வேத வசனம் 26 வாசித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அவள் பல மருத்துவர்களை, அல்லேலூயா, வைத்தியர்களை அவள் நாடியும் அவளுக்கு சுகம் இல்லை. பணம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, நிறைய பணம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன வரல? சுகம் வரல. அல்லேலூயா. She had been spending and spending, but nothing concrete. She was not healed. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பயங்கர போராட்டத்தில் இருந்த இவள், பிரியமானவர்களே, வசனம் அங்கே சொல்லுகிறது 26ஆம் வசனம், அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டாளா? ஆமேன். வைத்தியனை போய் பார்த்தால் எல்லாரும் பணத்தை தான் வாங்குறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, ஆனால் சுகம் வரல. அல்லேலூயா. என்னென்னமோ சொல்றாங்க, சுகம் கிடைக்கல. அல்லேலூயா. கடைசியாய் look at verse 27. I will read it again for you. When she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garment.
அதை கவனிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். ஆமென் சொல்லுங்கள். அவள் என்ன சொன்னால், நான் அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு. ஆனால் நல்ல கவனிங்க, the Bible describes of a suffering for 12 years and how painful it was. She went to the doctors, physicians. They only took a money, but there was no healing, but her condition worsened. வேதம் சொல்லுகிறது, அவள் சரீர பலவீனம் இன்னும் அதிக பலவீனமாய் கொண்டிருந்தது. அப்படிதான் சொல்லுது. அவள் பணத்தை செலவு செய்தோம், அவளுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. She was in a desperate situation. Is there any one of you in a desperate situation today? இன்றைக்கு இப்படிப்பட்ட நெருக்கத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ இருப்பாயே என்றால், அல்லேலூயா, இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Jesus is able to do a miracle for you. Would you say amen? அல்லேலூயா. இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, இங்க பைபிள்ல நாம் கற்றுக்கொள்கிறோம், அவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இன்றைக்கு ஆலயத்தில் இயேசு வருகிறார், இந்த ஆலயத்தில் இயேசு விளாவிக் கொண்டிருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறார். இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சங்கீத புஸ்தகத்தில் 34 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I invite you to come to Psalm 34. Let's come to Psalm 34 and we will hear verse 19. 19ஆம் வசனத்தை கவனியுங்கள். Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள் எல்லாரும். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அவனை விடுவிப்பார் என்று, எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவர். எல்லாருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு. இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அற்புதம் நீ பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவள் இயேசுவின் பெயரை கேள்விப்பட்டு அவள் இயேசுவை தேடி வந்து தொட்டு அவள் சுகமானாள். இப்ப அதாவது தொடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். டச் ஆஃப் ஃபெய்த். ஷல் வி சே ஆமென். அவர் ரொம்ப காலமாய் பாடுபட்டுட்டா, கஷ்டப்பட்டா. she was in pain for a very long time. That's number one. For 12 years she suffered. Amen. Can anyone do anything? Doctors have given up. Doctors have given up. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. நான் யாரை நம்புவேன்? அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நம்பினான், ஆண்டவரை சார்ந்து கொண்டான். ஒருவேளை ஆண்டவர் அவர் என்னுடைய குழந்தையை சுகப்படுத்த மாட்டாரோ என்று ஆண்டவரை அண்டிக் கொண்டான். நீனும் அண்டிக்கொள். நம்பர் 2, let's read from verses 28 to 30. தொடர்ந்து என்னோடு கூட மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 28 30 வரைக்கும் வாசிக்க கேட்க போறோம். We will read from verse 28 to 30. For she said, if only I may touch his clothes, I shall be made well. Immediately the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of the affliction. And Jesus, immediately knowing in himself that power had gone out of him, turned around in the crowd and said, who touched my clothes? வாசியுங்கள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி,
என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். இந்த பெண்ணானவள், look at this woman, she said, if only I may touch his clothes, I shall be made well. Amen. அவருடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டுட்டேனா, அல்லேலூயா, அவன் அந்த கூட்டத்திலே அவள் போய் அவள் கண்ணோட்டம் எல்லாம் அவருடைய வஸ்திரம். ஆமென். If only I will touch, if only I will touch, shall we say amen? அல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார், அவர் என்ன வந்து பார்க்க மாட்டாரா? அப்படி அல்ல, அவள் இயேசுவை தேடி போனாள். She went to Jesus. Shall we say amen? She did not wait where she was, expecting Jesus to come to where she was. அவள் ஒரு இடத்துல நின்று கொண்டு இயேசு என்னிடத்துல வரட்டும், அவர் தெய்வமே என்றால் என்னை தொடட்டும், அப்படி அல்ல. அவள் எப்படி இயேசு கிட்ட வந்தானா, கூட்டத்தின் நெரிச்சலிலே அவள் எல்லா சூழ்நிலையும் தாண்டி அவள் இயேசுடைய வஸ்திரத்தை தொடும்படிக்கு முன்னுக்கு வந்து கொண்டிருந்தாள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டுட்டேனா எனக்கு சுகம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சுகம் வந்துடும், எனக்கு சுகம் வந்துடும், நான் தொட்டா போதும். அல்லேலூயா. நம் பாட்டெல்லாம் பாடுவோம், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். தொட்டு சுகம் பெற்றால். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை தொடுவோம். இதுவரைக்கும் இயேசு உன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தார், இருதயத்தை தர என்றார். நீங்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நான் உம்மை தொடும்படிக்கு வந்திருக்கிறேன்ப்பா, அல்லேலூயா, உம்மை தொடும்படி வந்திருக்கிறேன். நீங்கள் இப்படியாய் ஆண்டவர்கிட்ட விரும்பினீங்கனாக்கா, வசனம் 27 கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, நான் சுகமாவேன். அல்லேலூயா. அவள் சொன்னா, வசனம் 28 சரியா, அவள் என்ன சொன்னா, சொஸ்தமாவேன் அப்படின்னு சொன்னா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சுகமாவேன். ஆமென். சுகமாவேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு நமக்கு இயேசுவுடைய சிலுவை உண்டு, அவர் காயங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் நம்ம பாடுறது உண்டு, நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அப்புறம் என்ன, அல்லேலூயா, அல்லேலூயா புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா புண்ணியரின் காயங்களால். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். எல்லாரும் கையை தட்டி பாடுங்க. நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா, அல்லேலூயா புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின். எல்லாரும் வேகமாய் கரங்களை தட்டுங்கள்.
என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில் பாடுங்க, சாபமான சிலுவையில். ஹalleluya ஹalleluya. அப்படியே பாடிக்கொண்டு இருக்கும் போது ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகட்டும். யாரு கண்டா நீ ஆண்டவரை இப்போது தொடுகிறபடியினாலே அவருடைய சுக வல்லமை உன் மேல பாயட்டும். மறுபடியும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆரோக்கியமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆரோக்கியமே சொல்லுங்க, ஹalleluya ஆரோக்கியமே. நானே பேன், நானே சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பேன். நானே சுமப்பேன், நானே சுமப்பேன், எந்தன் இயேசு சுமந்த பேன், எந்தன் இயேசு சுமந்த பேன். ஹalleluya. கைகளை வேகமாய் தட்டி, oh thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. ஆரோக்கியமே hallelujah ஆரோக்கியமே. மார்க் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்கள். Fountain of a blood was dried up. Hey, that is a miracle. Shall we say amen? Immediate it was. என்ன நடந்தது? உடனே நடந்தது. என்ன? அவளுடைய உதிரத்தின் ஊறுதல் உடனே நின்று போனது. ஆமென். இயேசு கிட்ட சுகம் பெறுகிறவர்கள் உடனே சுகம் பெற வல்லவர்களாய் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கம்ப்ளீட் ஹீலிங் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அண்ட் அந்த பைபிள் வசனத்தில் 29ஆம் வசனத்தை பாருங்க. she felt it in a body that she was healed. Amen. வசனம் சொல்லுகிறது, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உணர்ந்தாள். அல்லேலூயா. so it is a miracle. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்க கவனித்து பாருங்க, உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு அறிந்தாரா? there was a power that was released from him. Amen. Shall we say amen? It's not a coincidence. ஏதோ நடந்துருச்சு அப்படி கிடையாது. ஆனா இது நிச்சயமாய் ஆண்டவருடைய ஒரு அற்புதம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. God is able. And finally I will speak to you in short. மூன்றாவது காரியம் வசனம் 33ல இருந்து 34 வரைக்கும் கவனிங்கள். I will read it in English. But his disciples said to him, you see the multitude thronging you, and you say, who touched me? And he looked around to see her who had done this thing. But the woman, fearing and trembling, knowing what had happened to her, came and fell down before him and told him the whole truth. And he said to her, daughter, your faith has made you well. Go in peace and be healed of your affliction. Amen. அவருடைய சீசர்கள் இயேசுவை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நீ காணும் மட்டும்
என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்த வேளை காணும்படிக்கு இயேசு சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் இயேசுவுக்கு சொன்னாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு யார் என்னை தொட்டது என்று கேட்டார். Is Jesus ignorant when he says who touched me? We always talk about Jesus all knowing. We say Jesus knows everything. He knows your inner cry. Then why did he say who touched me? He could have identified the woman. Hallelujah. So பிரியமானவர்களே, சிலர் நாம் இப்படி யோசிப்போம். நம்ம சொல்லுவோம் இயேசு எல்லாம் அறிந்தவர், நம் இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகளை அவர் அறிந்தவர் என்று சொல்லுவோமே. அப்போ இயேசு யார் என்னை தொட்டது என்று ஏன் கேட்டார்? இவள் தான் என்று சொல்லி இருக்கலாமே, அவளை பெயர் சொல்லி அழைத்து இருக்கலாமே. பிரியமானவர்களே, இயேசு எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் உண்டு. I mean, he was giving her an opportunity to open up, to come forth, amen, to declare who she was. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்திலே நம்மை வெளியரங்கப்படுத்தினால் அவர் பரலோகத்திலே நம்மை வெளியரங்கப்படுத்துவார். ஆமென். When you come openly in his presence, he will openly declare you to the Father. Amen. So people of God, he gave the woman an opportunity to come before in the crowd to declare the healing that she has received. Shall we say amen? அவள் பெற்ற சுகத்தை அவள் வெளியரங்கமாய் வந்து அறிக்கை செய்ய இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவள் நடுங்கி கொண்டு வந்தார். The Bible says she came forth. How did she come forth to Jesus? Fearing and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு அவள் இயேசு இடத்திலே வந்தாளாம். ஆமென் சொல்லுங்க. அது எதை காட்டுகிறது? இட் ஷோஸ் நம்ம பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமத்திலே எல்லா காலம் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும். இயேசு யாரு? ஆண்டவர். இயேசு என்ற பேய் கூட நடுங்குமா தெரியுமா? பைபிள் சொல்லுது பிசாசு நடுங்குமா. அல்லேலூயா. கடேரின பட்டணத்திலே வந்தபோது உமக்கும் எனக்கும் என்ன என்று பிசாசான் பிடித்திருந்தவன் கதறினான். அல்லேலூயா. So I want to tell you, people of God, இயேசு வந்த இடத்திலே அங்கே அவருக்கு ஒரு மரியாதை, அங்கே அவருக்கு ஒரு கனம். சுகம் பெற்றவள் கனத்தோடு நிற்கிறாள், பயந்து நிற்கிறாள், நடுங்கி கொண்டு நிற்கிறாள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் இயேசு கிட்ட நடந்ததெல்லாம், look at verse 33. She spoke and knowing what had happened to her, came and fell down before him and told him the whole truth. வேத வசனம் சொல்லுகிறது told him all the truth. உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. வசனம் 33 நாம் பார்க்கிறோம். ஆமென். So people of God, I want to tell you, Jesus is able to do some miracle in all our life. What did Jesus say? Number one, he said, daughter, thy faith had been made whole. Secondly, he said, go in peace. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இரண்டாவது சொன்னார், சமாதானத்துடனே போ என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். Today you will go in peace. Amen. Because you know God has touched you. ஆண்டவர் உன்னை தொட்டார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் நேசிக்கிறார். வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.